சுவாமியே சரணமையப்பா. தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய இந்த சபரிமலை பயணத்தில் 8வதாக பார்த்து கொண்டிருப்பது பெரியானை வட்டம் சிறியானை வட்டத்தை தொடர்ந்து பம்பா நதியை எப்படி சென்றடைவது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த கரிமலையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இறங்கி செல்லும்போது நமக்கு பெரியானை வட்டம் வரும். அதனைத் தொடர்ந்து சிறியானை வட்டம் வரும். அந்த சிறியானை வட்டத்திலிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்து போனோன்னா பம்பா நதி வந்துடும். இந்த பம்பா நதிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். பம்பா நதியை பார்ப்பதற்கு முன்னாடி எப்படி இது பெரியானை வட்டம் சிறியானை வட்டம் அப்படின்னு பெயர் வந்ததுன்னா, இங்கே அதிகமாக யானைகள் வட்டமடித்து கொண்டிருக்கும். ஏன்னா இங்கே தண்ணீர் கொஞ்சம் அதிகம் என்பதனால தண்ணியை குடிப்பதற்காகவும் இறை தேடியும் யானைகள் இங்கும் அங்கும் அதிகமாக நடமாட்டம் இருப்பதால் அந்த பெயர் பெற்றது. அப்படிப்பட்ட அந்த இடத்தினை தாண்டி ஒரு 2.75 கிலோமீட்டர் நடந்து சென்றால் உங்களுக்கு அந்த புனித பம்பா நதியானது தெரியும். இந்த பம்பா நதியோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கங்கை நதியை போலவே புனிதமானது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, பகவான் ஸ்ரீராமர் இருக்காது இல்லைங்களா, அவர் தன்னுடைய தந்தை பேரரசர் தசரதருக்கு இங்கே தான் தர்ப்பணம் கொடுத்தார். அதனால் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க நினைப்பவர்கள், தங்களால் அந்த திரிவேணி சங்கமத்திற்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் இந்த பம்பாவில் கூட கொடுக்கலாம். கொடுத்தால் அந்த பாவங்கள் மறையும் என்பது ஐதீகம். அதனால தான் இங்கே அந்த பாவங்களை கழுவுவதற்காக பம்பாவில் சுவாமிகள் நீராடுகிறார்கள். பல பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பம்பாவிலேயே கரையில் ஒரு நைட்டு தங்கிட்டு பம்பாவில் தீபங்களை ஏற்றி இறைவனை வழிபடுகிறார்கள். அதனால தான் இந்த சாமிக்கு சரணம் சொல்லும்போது பம்பா விளக்கே சரணமையப்பா அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த இருமுடி பொட்டலத்தில் கொண்டு வந்த அந்த உணவுப் பொருளை வைத்து சமைத்து அதை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக இங்கே வழங்கி இந்த பாத யாத்திரிகளுக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் பம்பா நதி கிட்டே போயிட்டிங்கன்னா நிறைய இடத்துல அன்னதானம் நடக்கும். அதனால் அன்றைக்கி நீங்கள் சாப்பாட்டை பற்றி கவலைப்படவே வேணாம். காலையில் டிஃபன், மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர் அப்படின்ட்டு என்ன சாப்பாடு வேணாலும் நல்ல சுத்தமான உணவு இங்கே கிடைக்கும். காரணம் இதுதான். அப்படிப்பட்ட அந்த பம்பா நதியில் செய்கின்ற அந்த பூஜைக்கு பேர் பார்த்திங்கன்னா சக்தி பூஜைன்னுவாங்க. ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பூஜை அது. அப்படிப்பட்ட இந்த பம்பா நதியை தான் நம்ம அடைஞ்சிருக்கோம். பம்பா நதிக்கு செல்கிறவங்க இந்த நதியில் குளிக்காமல் செல்ல வேண்டாம். உங்களால் எவ்வளவு நேரம் இந்த நதியில் குளிக்க முடியுமோ குளிங்க. குளித்துவிட்டு ஐயப்பனை வழிபட்டு விட்டு, உன்னை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களது பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சரி செய்யுங்கள் என்று சொல்லி அவரை வேண்டினால் உங்களது எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் இந்த பம்பா நதியில் குளிக்கும்போது உங்கள் பாவங்கள் எல்லாம் கரையும் என்பது 100% உண்மை. அதில் குளித்தவர்களுக்கு இந்த உண்மை புரியும். இதுதான் நம்ம எப்படி எரிமேலியில் பேட்டை துள்ளி இந்த பெரிய பாதை வழியாக பம்பையை அடைவது அப்படின்ற கடைசி வீடியோ. இதற்கப்புறம் இந்த சிறிய பாதையானது தொடங்குகிறது. நீலிமலையிலிருந்து எப்படி ஏறி ஐயப்பனை பார்க்க போகிறோம் என்பதை இதற்கு பிறகு வருகின்ற வீடியோக்களில் நாம் பார்க்கலாம். அதனால் யாரெல்லாம் முதன்முறை ஐயப்பன் கோயிலுக்கு வருகிறீர்களோ அவர்கள் பெரிய பாதையை தேர்ந்தெடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு சிறப்பான அனுபவமாக இருக்கும். ஒருவேளை
இதற்கு முன்னர் நிறைய தடவை வந்தும் பெரிய பாதை மூலமாக வராதவர்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இந்த பெரிய பாதை அனுபவம் பிடித்துவிடும். நண்பர்களே, இந்த ஐயப்பன் சுவாமியின் பாத யாத்திரை, அதாவது சபரிமலையின் பாத யாத்திரை பற்றிய நம்மளுடைய வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புகிறேன். பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள். நன்றி.